இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மருதூர், நங்கவரம், மணத்தட்டை, கோட்டமேடு உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் தெரிவித்த அந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்த மழையினால் நான் ஒரு 10-500 ஏக்கர் இந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு 5-6 ஊர்லேயும் சம்பா சாகுடி செஞ்ச நெல் பூரா எல்லாம் மழையினால் எல்லாம் சாஞ்சு அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லெல்லாம் இப்போ இந்த மழையில் எல்லாம் தண்ணி நிற்கிதுங்க. இதையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்குது. அதனால் இதுக்கு உரிய இழப்பீடு மாவட்ட கலெக்டர் ஆய்வு செய்து இதுக்கு உரிய இழப்பீடு தரணும்னு நாங்கள். மேலும் இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சதீஷ்குமார். மொத்தமாக எவ்வளவு பரப்பளவிலான பயிர்கள் சேதமாகி இருக்கின்றன? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரணியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வளையப்பட்டி, பணிக்கம்பட்டி, மேட்டுப்பட்டி, எருமநாயக்கன்பட்டி, மேலப்பட்டி ஆகிய பகுதியில் சுமார் 700 ஏக்கர் மேல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்சமயம் குறுவை சாகுபடி விவசாயிகள் பலரும் நெற்பயிர்கள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக விளைநிலம் தேங்கியுள்ள மழைநீர் அறுவடைக்கு தயார் நிலையில் நெற்பயிர்கள் சாய்ந்தன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு நள்ளிரவு நேரங்களில் அப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சாய்ந்த நெற்பயிர்கள் தற்போது முளைத்து விட்டுள்ளன. ஏக்கருக்கு சுமார் 20,000 முதல் 30,000 செலவு செய்து வந்த நிலையில் தற்போது சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் சாய்ந்து முளைத்து விட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.